சீரிஸோட நெக்ஸ்ட் ஸ்டோரி. இந்த கதையில வந்துட்டு ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம சொல்ற ஒரு வார்த்தைக்குமே வந்துட்டு பவர் இருக்குது. நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான பவர் வந்துட்டு நம்ம வாயிலேருந்து வர வார்த்தையில இருக்குன்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு அந்த அந்த க்ரௌட்ல இருக்கிற கிளவரஸ்ட் பாய் வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு கேட்டாரா, அது எப்படி? நான் வந்துட்டு இவனை பார்த்து நாயி அப்படின்னா அவன் நாயா மாறிடுவானா, இல்லை இவனை பார்த்து கழுதை அப்படின்னா அவன் கழுதையா மாறிடுவானா, அது எப்படி வார்த்தைக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டானா. அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாலாம், நீ ஒரு லூஸ், இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பாரு, உட்காரு அப்படின்னு. உடனே அந்த பையனுக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துருச்சான். அப்ப நீங்க எப்படி என்னை லூசுன்னு சொல்லலாம்? நான் என்ன லூசா? எனக்கு என்ன அறிவு இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டானா. அப்ப அந்த டீச்சர் சொன்னாராமா, நீ லூஸ் இல்ல, நீ அறிவாளின்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். ஆனா நான் உன்னைய லூசுன்னு சொன்ன உடனே நீ உண்மையாலுமே லூசு மாதிரி அறிவில்லாத கத்த ஆரம்பிச்சிட்ட. இதுதான் வந்துட்டு ஒரு வேர்டோட பவர் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. ஸோ நம்ம வந்துட்டு என்ன வார்த்தைகளை பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீ வந்துட்டு உன்னோட ரொம்ப லவ்ட் ஒன் ஒருத்தவங்களை பார்த்து நீங்க அசிங்கமா இருக்கீங்க, உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம 100 தடவை யோசிப்போம். ஏன்னா இட் இஸ் யுவர் லவ்ட் ஒன், அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட லவ்ட் ஒன்னை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யாருன்னா நமக்கு நம்ம தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டோம்னா அதே வார்த்தையை நாம நம்மளை பார்த்தும் சொல்லாம இருக்கணும். நன்றி. அன்புடன் ஜூ.